வெல்கம் டு மிச்சிசை. ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த 100 நாட்கள் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோ. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூமேன் ஷோ அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த ட்ரூமேன் ஷோவில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூமேன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட சின்ன குழந்தையிலேருந்து 22 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஊரில் வந்து வாழ்கிறான். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவனை தவிர அவனை சுற்றி இருக்க எல்லாருமே ஆக்டர்ஸ். ஓகே. ஸோ அவன் வந்து சின்ன வயசுலேருந்து அவன் வீட்டில் என்ன பண்ணுறான், வெளியே என்ன பண்ணுறான், எங்கே ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த உலகமே வந்து வேடிக்கை பார்க்குது. ஆனால் இந்த உலகமே தன்னை பார்க்குது அப்படிங்கிறத தெரியாமே அந்த பையன் வந்து வளர்கிறான். ஸோ அவனோட அப்பா, அம்மா, ஒய்ஃபு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ். அவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவன் 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 பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவனுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. உலகம் பூரா வந்து அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரூமேன் பார்த்தீங்கன்னா ஜிம் கேரி அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஹாலிவுட்டில் ஒரு பெரிய ஆக்டர், ஒரு கிரேட் ஆக்டர்னு சொன்னால் ஒரு நல்ல காமிக் ரோலில் ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அவர் அந்த படத்தில் ட்ரூமேனாக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த ட்ரூமேனில் வந்து அவன் சின்ன வயசில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அந்த கண்ணாடி பார்க்கும்போது அவன் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணுற விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு வெளியே வந்ததுக்கப்புறம் நெய்பர்ஸ்ட் வந்து சொல்கிறான். ஸோ உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் நெய்பர்ஸை பார்த்தோன்னே குட் மார்னிங் சொல்கிறான். ஸோ இன்கேஸ் நான் உங்களை வந்து மதியம் பார்க்கல, நைட்டு பார்க்கலன்னா மொத்தமாக சேர்த்து சொல்லிடுறான். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் அப்படிங்கிறான். ஸோ அங்கே எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான். ஸோ அவனை தவிர மற்ற எல்லாருமே ஆக்டர்ஸ். ஸோ அவன் வந்து அவன் முன்னாடி மட்டும் தான் எல்லாருமே அது ஒரு ப்ரொஃபஷன் செய்கிற மாதிரி வந்து நடிப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த ஊரில் அவனை பொறுத்தவரை அவன் ஊரில் ஒரு ஃபேமிலியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அவனை சுற்றி இருக்க எல்லாருமே ஆக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவனுக்கே தெரியாமல் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து அவனை அப்படியே காமிக்கிறாங்க. சின்ன குழந்தையிலேருந்து அப்படியே வரிசையாக படிப்படியாக வந்து அவனோட ஸ்டேஜஸ் வந்து காமிக்கிறாங்க. தன்னோட 22 வயசுல வந்து நிறைய விஷயங்கள் அவனை சுற்றி நடக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரியலைஸ் பண்ணுறான். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு லவ்வர் வந்து வருவாங்க. அந்த லவ்வர் தான் பார்த்தீங்கன்னா சில்வியா அப்படிங்கிற லவ்வர் வருவாங்க. அந்த லவ்வர் தான் வந்து இவங்ககிட்ட சொல்லி வந்து புரிய வைப்பாங்க. நீ வந்து உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க, நீ வந்து ஒரு டிவி ஷோக்குள்ளே இருக்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிய வைப்பாங்க. ஆனால் அதை புரிய வைக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷோவோட டேரக்டர் வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஸோ இவன் வந்து ஒரு நார்மலாக வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது டக்குன்னு ஒரு கேமரா கீழே விழுகும். நிறைய வியர்டான சில விஷயங்கள்லாம் நடக்கும். இவனுக்கு ஆரம்பத்தில் பெருசாக தெரியாது. போக 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 ரியலைஸ் பண்ணுவான், நாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ், நம்ம ஏதோ ஒரு டிவி ஷோவில் இருக்கோம் அப்படிங்கிறத சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஷோவை விட்டு அவன் வெளியே வருவான். ஸோ வெளியே வந்துடுவான் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னலில் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்லேருந்து படம் வந்து எடுத்திருக்காங்க. படத்தில் உள்ள எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக காமெடி கலந்த வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஈவன் தோ அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியான ஒரு படம் வந்து சொல்லலாம். ஒருத்தர் நினச்சாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நினச்சாங்கன்னா ஒரு மனுஷனோட மனசை எப்படினாலும் மாற்றலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜிம் கேரி அவர் வந்து அந்த ஆக்டர் ட்ரூமேனாக நடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும். எல்லாரும் நம்மளை சுற்றி நடிக்கிறாங்க போல, நம்ம ஏதோ ஷோவில் இருக்கோம் போல, நம்மளை எல்லாரும் கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது டக்குன்னு அந்த டேரக்டர் வந்து அந்த பையனோட மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த பையனோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரிங்கன்னா இவங்க வந்து சின்ன வயசில் வந்து ஒரு அப்பாவோட வந்து ஒரு ஆற்று தண்ணியில் கடலில் வந்து ரைடிங் வந்து போயிருப்பாங்க. அப்படி ரைடிங் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பார். அதாவது இறந்து போகிற மாதிரி அவங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கடலுக்குள்ளே போகிறதுக்கே அவர் வந்து பயப்படுவார். ஏன்னா இவர் வந்து அந்த கடலை விட்டு வெளியே போனால் தான் வந்து வேற ஒரு ஊருக்கே வந்து போக முடியும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவர் அந்த ஊருக்குள்ளேயே வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இவருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வெளியே நிறைய சுற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இவரோட பயத்தை காரணமாக காமிச்சு வந்து இவரை வந்து எங்கேயுமே போக விடாமல் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து இவரை வந்து ஒரே இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்டடாக வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப நல்லாவே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அழகான ஒரு என்கேஜிங்கான ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக வந்து நம்ம இந்த ட்ரூமேன் படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன டயத்தில் வந்து நிறையா பேசப்பட்டுச்சு. மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படம் பார்க்கலன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது.
ஜஸ்ட் நான் இந்த படத்தை பார்த்தேன் ரீசெண்டாக. இந்த படத்தை பற்றி நிறையவே ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கணும் படமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.